ஹலோ ஆல் வணக்கம். நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான சீக்ரெட் ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது யோ வில்லேஜ், அதாவது சைனாவில் ஒரு சின்ன கிராமத்தில் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே முடி ரொம்ப கருமையாக இருக்கும். எவ்வளோ வயசானாலும் அவங்களுக்கு கருமையாகவே இருக்குமா, முடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் இருக்குமா. ஸோ இதுக்கு அவங்க என்ன ஒரு ரகசியம் சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு தலைமுடியில் தலை அலசுகிறாங்க, ஸோ ரின்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரின்ஸ் வாட்டர் என்ன அப்படிங்கிற ஒரு சீக்ரெட்டை நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரைஸ் வாட்டர், அதாவது ரைஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, அரிசி களைஞ்ச தண்ணி, அதை வச்சு தான் அவங்க வந்து இந்த சீக்ரெட் ரெசிபி செய்கிறாங்க. ஸோ இந்த அரிசி களைஞ்ச தண்ணியை கொதிக்க வைக்கிறாங்க. ஸோ அது கூட சில சூப்பர் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறாங்க. பட் அதில் அவங்க யூஸ் பண்ணுறது அவங்க கிராமத்தில் கிடைக்கிறது நம்மளுக்கு கிடைக்காது இல்லையா. ஸோ அதுக்கு ஈக்குவலாக நம்மளுக்கு என்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம இந்த சீக்ரெட் ரெசிபியை ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ட்ரை பண்ணி இது வந்து எப்படி பண்ணால் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். இதில் சூப்பர் என்னென்னா, நம்ம என்னைக்காச்சும், அதாவது ரொம்ப அடிக்கடி இது பண்ணக்கூடாது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவிழா மாதிரி வைக்கிறாங்க. ஸோ அப்போ மட்டும் தான் இதை செய்வாங்களாம். ஸோ நம்ம கூட வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும் செஞ்சால் போதும். ஸோ அதனால் இது நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலான்னு வைங்களேன். ஸோ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு நான் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கப் வந்து பொன்னி அரிசி, பாஸ்மதி அரிசியை தவிர நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு மேலே ஃபஸ்ட்டு கழுவுறதை மட்டும் கீழே ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் நல்ல ட்ரிங்கிங் வாட்டர். இப்போ நான் 1 கப்புனால் அதுக்கு 3 கப்பு 4 கப்பு எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி. அதை வந்து ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க. ஸோ ஊற அதில் சத்துக்கள் வந்து அந்த நீரில் இறங்கிடும். அந்த அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது நல்ல ஒயிட்டாக மாறி வரும் அந்த அரிசி தண்ணி. ஸோ அதை தனியாக எடுத்துட்டு இந்த தண்ணி கூட அவங்க வந்து பமிலோ ஃப்ரூட் அப்படின்னு ஒரு ஃப்ரூட் ஆட் பண்ணுறாங்க. அதோட தோல் ஆட் பண்ணுறாங்க. அந்த பமிலோ ஃப்ரூட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட். ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற சிட்ரஸ் ஃப்ரூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு, சாத்துக்குடி, லெமன், இதில் ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ஆரஞ்சோட தோலை எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விட்டமின் சி இருக்குனால நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கும். இதுக்கு அடுத்தது என்ன ஆட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, சோப்நட், அதாவது பூந்தி கொட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது ஆட் பண்ணுறதுனால நம்ம முடியை நல்லா கிளென்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் 2 தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கருப்பாக இருக்கு இல்லையா, கருஞ்சீரகம், அதாவது kalonji சீட்ஸ், அதை ஆட் பண்ண போகிறேன். அதில் வந்து உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கிறனால உங்கள் ஹேர் ஸ்ட்ரென்தன் பண்ணுறக்கும் நல்ல கருமையாக முடிவடைறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பே லீஃப். அதாவது பே லீஃப் வந்து நம்ம முடியை வந்து நல்ல சில்கியாக ஸ்ட்ராங்காக வளர ஹெல்ப் பண்ணணும். ஒன்றும் இல்லாமல் நம்ம வந்து பே லீஃப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹீலிங் ப்ராப்பர்ட்டி கொண்டது. ஸோ அதனால் நம்ம ஹேர் க்ரோத்தை ஹெல்ப் பண்ணும், ஹீல் பண்ணும். நம்மளுக்கு இந்த ரிவர்ஸ், அந்த ஹேர் லாஸ்லலாம் வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மைண்டையும் பே லீஃப் ரொம்ப ஹீல் பண்ணும். ஸோ அதனால் நம்ம இது எடுத்துருக்கோம், பே லீஃப். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்க வைங்க. ஸோ கொதிக்க வைக்கும் போது நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸோட சத்துக்கள் எல்லாம் அந்த அரிசி தண்ணியில் இறங்கிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் தலை ஃபுல்லாக ஹேர் அந்த வேர் பகுதியிலேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா, இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஆனால் இதை வந்து நம்ம இப்போ ஃபர்மெண்ட் பண்ண போகிறோம். அவங்க யோ வில்லேஜில் அவங்க யூஸ் பண்ணுற தண்ணியை வந்து அவங்க ஃபர்மெண்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்மெண்ட் பண்ணுறதுனா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, புளிக்க வைக்கணும். ஸோ புளிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, பாட்டிலில் ஊற்றிட்டு அது வந்து சன்லைட் படாத இடங்களில் ஒரு 3 நாள், அவங்க வந்து 8 நாள் வைப்பாங்களாம். நம்ம வந்து இன்றைக்கி 3 நாள் தான் வச்சுருக்கோம். ஸோ 3 நாள் வச்சுட்டு அதை வந்து நம்ம வந்து அப்படியே விட்டுற போகிறோம். ஸோ 3 நாள் கழித்து திறக்கும் போது அது நல்ல ஃபெர்மெண்ட் ஆகிருக்கும். அதோட வாசமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குப்னு இருக்கும். அந்த நம்ம வந்து ஆரஞ்சு பீல்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் ரொம்ப வாடெல்லாம் இருக்காது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த வாசனை, அவ்வளோதான். ஸோ அதை வந்து மேலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள், சூப்பராக புளிச்சு நிற்கிது. ஸோ இந்த புளிச்ச தண்ணியை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது எடுத்துருக்கீங்களா, அது ஒரு பெரிய பவுலில் எடுத்துட்டு அது கூட ஒரு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இதை வந்து டைல்யூட் பண்ணி, அதாவது நல்லா கரைச்சி நல்ல நீர்த்து தான் ஆட் பண்ணணும்.
ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இது ப்ரோபயாட்டிக். ஸோ அதனால் இது இருக்க சத்துக்கள் வந்து சரியளவில் நம்ம முடிக்க சேரணும்னா இதை நம்ம நல்லா டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணோம்னா எந்த பாதிப்புமே இருக்காது. ஸோ இதை நல்லா தண்ணியில் நல்லா நீர்த்து கலந்துட்டு அந்த தண்ணியை உங்கள் தலைமுடியை கவுத்துட்டு நீங்கள் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே ஊற்றி ஊற்றி மெதுவாக உங்கள் தலைமுடியில் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த தண்ணி படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 15 to 20 minutes ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து தலை அலசிட்டு மைல்ட் ஷாம்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த ப்ரொசீஜரை நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். நம்ம ரெகுலராக பண்ண வேண்டாம். அதாவது 2 வாரத்துக்கு ஒரு தடவை அப்படியெல்லாம் பண்ண வேண்டாம். இதை நீங்கள் புளிக்காமல் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இதை வாரத்துக்கு ஒரு தடவை கூட நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணலாம். அது ஒன்றுமே ஆகாது. பட் நீங்கள் ஃபர்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 6 மாதத்துக்கு தான் அப்படி தான் ட்ரை பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அதோட பெனிஃபிட் இருக்கும். ஸோ இது ஒரு ரிசல்ட் எப்படி இருக்கும் உடனே பார்க்கலாமான்னா ரிசல்ட் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு லாங் ஹேர், கருமையான முடி, அந்த நிறைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒர்க்கிங் தான். ஏன்னா பல காலங்களாக அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது. அந்த இன்க்ரீடியன்ஸை கரெக்டாக ஆக்ட் பண்ணணும். நல்லா டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணணும். இப்போ கேட்கும் போது உங்களுக்கு இந்த ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக தெரியலாம். பட் இது வந்து நம்ம என்னைக்காச்சும் நல்லா பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க.